மறைந்த நாகை எம்பி செல்வராஜ் அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம். நேரில் அஞ்சலி செலுத்திய தலைவர்கள். மறைந்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த மே 13ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தவல்லிக்கு கொண்டு வரப்பட்டது. அவரது உடலுக்கு திமுக எம்பி TR பாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் அவரது உடல் அவரது இல்லத்தின் அருகே 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தம்பி ஏன்